உங்களுக்கே தெரியும். நம்மளுடைய எல்லாருடைய லைஃப்லயுமே வந்து போனா கிடைக்காதது நேரம் மட்டும்தான். கரெக்ட்டா? ஏன்னா, இது நான் ஒண்ணும் பெருசா புதுசா சொல்லணும்னு அவசியம் இல்ல. பட் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நேரம் போயிருச்சுன்னா, நம்மளால அத திருப்பி கெயினே பண்ண முடியாது. நமக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரம் இருக்கு. அதுதான். ஸோ எதுக்காகன்னா, இப்போ ரீசென்ட்டா வந்து என்னுடைய சப்ளை செயின்ல இருக்கிற ஒரு பையன், ஒரு ஜூனியர் பையன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, ஆக்சுவலா வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்ரூவல் லிஸ்ட் போடுவோம் இல்லையா? இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் அப்ரூவல் ஆனவன வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஓக்காக நம்ம டாக்குமெண்டேஷன் பண்ணுவோம். அந்த ஒர்க்க பண்ணிட்டு இருக்கிறான். அதாவது ஆக்சுவலா அவனுடைய டாஸ்க் என்னன்னா, ஸோ இது வந்து அப்ரூவல் ரிப்போர்ட்டுக்குடனே டெம்ப்ளேட்டு. இது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய மெட்டீரியல் டிஸ்கிரிப்ஷனு, தென் எந்த பிஓலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அப்ரூவல் பண்ணோம். இது அப்ரூவல் ஆச்சா இல்லையா? ஸோ அதேபோல இந்த ஃபைல் நேம்ல சேவ் பண்ணணும். சரியா? ஸோ இதுக்காக அந்த பையன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப என்ன பண்ணுவான் அப்படின்னீங்கன்னா, ஃபஸ்ட்டு இந்த நம்முடைய ஹெட்டர்ல போயிட்டு நம்பர், மேபி இந்த நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சீரியல் நம்பர், அதேபோல் இந்த டேட்டு, சரி எந்த ப்ராடக்ட்டு, பிஸ்னஸ் நேம், பிஸ்னஸ் நேம் மீன்ஸ் நம்முடைய வெண்டார் நேம், சப்ளையர் கோடு, ரெக்வஸ்டட் ரீசன் என்ன, யார், டேட்டு, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணி ஃபைனலாக வந்து அவுட்கம் வந்து பாசிட்டிவாக இல்லையா இந்த செக் பாக்ஸு. தென் வந்து பார்த்தீங்கன்னா அச்சீவ்டு சாம்பிள்ஸ். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அர்கைவ் சாம்பிள்ஸ் வந்து ஓகேவா நாட் ஓகேவா எஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து தென் டேட்டு சிக்னேச்சர். ஸோ இது எல்லாமே வந்து அந்த பையன் வந்து அந்த எக்ஸல்லேருந்து ஒன் பை ஒன்னாக ஃபில் பண்ணணும். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே பண்ணிட்டா தம்பி ஒரு சாம்பிள் பண்ணு அப்படின்னு சொல்லி பண்ணிட்டு இருக்கிறப்போ காமிச்சான். அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 minutes ஆச்சு. பிகாஸ் இது எல்லாம் வந்து அவன் அங்கேருந்து காப்பி பண்ணி செக்ஸல்லேருந்து காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை சேவ் பண்ணுற வரைக்கும் அப்ராக்சிமேட்டாக 3 minutes ஆச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 75 hours தேவைப்படும். ஒரு பர்சனுடைய 75 hours. ஏன்னா ஹியூமன் டைமிங் வந்து அதுக்கு வேல்யூவே கிடையாது. கரெக்டாக? சரி ஓகே, நான் சும்மா பெருமைக்காக நான் சொல்ல. தென் ஐ ரோட் சம் ப்ரோக்ராமிங் பிகாஸ் நாட் ஒன்லி த பிளானர், ஐ மீ ப்ரோக்ராமர் ஆல்சோ. நான் இதை வந்து எப்பயுமே வந்து ரொம்ப ப்ரௌடாக சொல்லுவேன். ஏன்னா ப்ரோக்ராமராக இருக்கிறது அது தனி ஒரு கெத்தாக இருக்கும்ல. ஸோ அதனால் எங்கேயுமே நான் வந்து பெருமையாக சொல்லுவேன். ஸோ ஐ ரோட் சம் ப்ரோக்ராம். ஜஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கரெக்டாக? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய செட்டிங் பேஜ். ஸோ செட்டிங் பேஜில் என்ன பண்ணுவோம் அப்படின்னீங்கன்னா, இது வந்து நம்மளுடைய டெம்ப்ளேட்டுடைய லொக்கேஷன். இந்த டெம்ப்ளேட் இருக்கு இல்லையா, ஜஸ்ட் ஐ க்ளோஸ் இட் ரைட். நான் இதை வந்து சேவ் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இதை எடுத்துகிட்டு, ஸோ இது வந்து என்னுடைய டெம்ப்ளேட், அந்த டெம்ப்ளேட் இருக்கிற லொக்கேஷன். ஓகே, அதை நான் வந்து சூஸ் பண்ணிவிட்டு தென் வந்து என்னுடைய எங்கே ஸ்டோர் பண்ணணும். ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் ஃபில்லான இது அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் நான் சேவ் பண்ணும். இது ரெண்டையும் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னீங்கன்னா, ஐ வில் ஷோ யூ. கிவ் மீ செகண்ட். இதை நம்ம சைட் பை சைடாக வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். தென் நம்ம பார்க்குறப்போ ரொம்ப ஈஸியாக இருக்கும். கிவ் மீ செகண்ட். தென் இதையும் ஓகே. ஸோ இது இங்கேருந்து நம்ம ஃபைலை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். மேனுவல் ஒர்க் எல்லாமே நான் சொல்லிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேஷன். ஸோ வென் யூ கிளிக் ஆன் திஸ், ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபைல் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அந்த ஃபைல் நேம்லேயே வந்து அடுத்தடுத்த ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் ஆகிட்டே வரும். இதை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1500 லைன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 15 minutes ஆச்சு. ஓகே, ஸோ 15 minutes. I just end it. Okay, I will show you the output. I will show you the output. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், டேட்டு, ஸோ எந்த பார்ட் நம்பர், டிஸ்கிரிப்ஷனு, நம்மளுடைய வெண்டார் கோட், இது தென் ஹூ இஸ் ரெக்வஸ்டிங், ஹூ இஸ் சிக்னேச்சர், எப்போ வேலிட் பண்ணாங்க, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பாசிட்டிவாக பேஸ்ட் ஆன் அங்கே உள்ள ரிசல்ட்டை வச்சு, தென் சாம்பிள்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு, எந்த டேட்டு, ஸோ ஹூ இஸ் சிக்னேச்சர். ஸோ நான் இது எதுக்காக சொல்கிறேன்னா, ப்ளீஸ் லேர்ன் சம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகே, அது எதுவாக இருந்தாலும் சரி. நீங்கள் வந்து அதுவா நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருக்குது, கன்ஃபியூஸ்டாக தான் இருக்கும். பட் ப்ளீஸ் லேர்ன் அட்லீஸ்ட் எனி ஒன் ஆஃப் த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்.
நான் எதுக்காகன்னா நம்மளுடைய அதாவது அந்த வேல்யூவே கிடையாது. நம்மளுடைய லைஃப் டைமில் இருக்கிற நம்ம சின்ன சின்ன யூஸ் பண்ணுற ஒவ்வொரு நிமிஷங்களும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு பையனோட 75 மணி நேரத்தை நம்ம வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படிங்கிற 15 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 75 மணி நேரம் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் முடிஞ்சிருது. கரெக்ட். ஸோ இதில் கீ டேக்அவே என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் அட்லீஸ்ட் லேர்ன் சம் லாங்குவேஜ். நம்ம பெருசாக ஒன்றும் ஒரு பெரிய அப்ளிகேஷன் ஒன்றும் க்ரியேட் பண்ணுற அளவுக்குலாம் நமக்கு லாங்குவேஜ் தேவையில்லை. அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஒர்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்காகவாவது நம்ம ஏதாவது லாங்குவேஜ் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் மை பாயிண்ட். ஐ வில் see you in another one good video. Until bye.